Hello everyone, welcome back to my channel. Thank you so much for watching this video. Money Psychology series next video பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட்டா ரிச் ஆகணும்னா நிறைய வழி இருக்கு. ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணலாம், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லனா சேவிங்ஸ் அதிகமா பண்ணலாம். பட் நம்ம இதே பொசிஷன்ல மெயின்டைன் ஆகணும்னா ரெண்டு விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒன்னு, ரொம்பவே பார்த்து செலவு பண்ணணும். ரெண்டாவது, பேட் டைம்ஸ் வந்தாலுமே அதை ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். 1929 ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ்ல பாதிக்கப்பட்ட ரெண்டு இன்வெஸ்டர்ஸ் பத்தின ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பர்சன் பாத்தீங்கன்னா ஜெசி லிவர்மோர். இவர் சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டாக் ட்ரேடர். 1929 மார்க்கெட் கிராஷ்ல சூப்பர் ரிச் ஆயிட்டாரு. பட் 4 இயர்ஸ் லேட்டர் பாத்தீங்கன்னா he lost everything. என்ன ரீசன் தெரியுமா? அவரோட ஓவர் கான்ஃபிடன்ஸ், ரிஸ்கியான டிசிஷன் மேக்கிங் அண்ட் லாஸை பத்தி பயமே இல்லாம இருந்தாரு. ஸோ 4 வருஷத்துக்கு அப்புறம் அவர் அந்த லாஸை ஃபேஸ் பண்ணும்போது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு. செகண்ட் பர்சன் பாத்தீங்கன்னா ஏப்ரஹாம் ஜெர்மன்ஸ்கி. இவரும் ஃபினான்ஷியலா சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சன். ஸ்டாக் மார்க்கெட்ல நிறையவே இன்வெஸ்ட் பண்ணாரு. பட் 1929 கிராஷ்ல அவருக்கு எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள்ல அவரும் இறந்து போயிட்டாரு. இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம லேர்ன் பண்ற லெசன் என்ன தெரியுமா? ரிச் ஆகுறது ஈஸியா தெரியலாம், பட் அந்த பொசிஷன்ல மெயின்டைன் ஆகுறது தான் ரியல் கேமே. பர்சனல் ஃபினான்ஸ்ல ஒரு வேர்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுதான் சர்வைவல். இன்னைக்கு நம்ம நல்லா ஏர்ன் பண்ணலாம், பட் நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஸோ எப்போதுமே லாங் டேர்முக்கு திங்க் பண்ணுங்க, காஷியஸா இருங்க. இந்த சர்வைவல் கேமை ஸ்மார்ட்டா விளையாடுங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. See you in the next video.